தமிழக வெற்றி கழகம்னு தன்னோட கட்சியை சமீபத்துல ஆரம்பித்திருக்காரு நடிகர் விஜய். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட படங்கள்ல நடித்து முடிச்சு விட்டு சினிமால இருந்து விலகி முழு நேரமாக அரசியல்ல களமிறங்க முடிவெடுத்திருக்காரு விஜய். இதே நேரம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியோ யாருக்கான ஆதரவோ இல்லைன்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. வரும் சட்டமன்ற தேர்தல் தான் தன்னோட ஒரே இலக்குன்னு தெரிவிச்சிருக்காரு விஜய். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் விஜய் போட்டியிடுற பட்சத்துல அவர் என்ன தொகுதியில போட்டியிடுவாருங்கிற கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாடே அறிந்த நடிகராக இருந்தாலும் அதிக வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியை கண்டறிந்து அதில் தான் அவர் நிற்பாருன்னு சொல்லப்பட்டு வருது. தூத்துக்குடி அல்லது நாகப்பட்டினம் தொகுதிகள்ல நடிகர் விஜய் போட்டியிடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்குது. அந்த கட்சியை முதலில் தென் மண்டலத்தில் வலுப்படுத்த திட்டமிட்டுள்ள விஜய் கட்சியின் முதல் மாநாட்டை நெல்லை அல்லது தூத்துக்குடி மாவட்டங்கள்ல நடத்த திட்டமிட்டு இருக்கிறதாகவும் தெரிய வருது. அதே போல முதல் மாநாட்டில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கொடியை அறிமுக செய்ய இருக்கிறதாகவும் சொல்லப்படுது.